கல்வி தொலைக்காட்சியின் தடயமடியும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இப்பகுதியில் நாம் 12th பாட்னி சாப்டர் 8 என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 8 சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்ப்போம். 1 மார்க் கொஸ்டின்ஸ், 1 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், with respect to Eigarnia, statement A, it drains off oxygen from water and is seen growing in standing water. Statement B, it is an indigenous species of our country. Options are statement A is correct and statement B is wrong. Both statement A and B are correct. Statement A is correct and statement B is wrong. Both statements A and B are wrong. ஆகாய தாமரையை பொறுத்தவரை கூற்று 1 தேங்கும் நீரில் வளர்ந்து காணப்படுகிறது மற்றும் இது நீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலும் வெளியேற்றுகிறது. கூற்று 2 இது நமது நாட்டின் உள்நாட்டு தாவரமாகும். இதற்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கூற்று 1 சரியானது மற்றும் கூற்று 2 தவறானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டு கூற்றுகளும் சரியானது. கூற்று 1 தவறானது மற்றும் கூற்று 2 சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரு கூறுகளும் தவறானது. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஐகார்னியா கிராசிபஸ், இட் இஸ் an invasive weed native to South America. It was introduced as aquatic ornamental plant which grow prosper throughout the year. It also decreases the oxygen content of the water bodies which leads to eutrophication. ஐகார்னியா கிராசிபஸ் இது தென் அமெரிக்காவை புகலிடமாக கொண்ட ஆக்கிரமிப்பு தாவரமாகும். இது நீர்நிலை அலங்கார தாவரமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இவை ஆண்டு முழுவதும் வேகமாக வளர்கிறது. நீர்நிலைகளில் ஆக்சிஜனின் அளவை குறைப்பதோடு ஊட்ட மிகுத்தலுக்கும் வழிவகுக்கிறது. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், ஐகார்னியா கிராசிபஸ் அதனுடைய ஹேபிட் பார்க்குறோம், அதோட வளரியல்பு. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ராங். ஸோ இட் இஸ் நாட் எ இண்டிஜினஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ இட் இஸ் நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா. ஸோ விடை சரியான விடை கூற்று 1 சரியானது மற்றும் கூற்று 2 தவறானது. ஏனெனில் நமது உள்நாட்டு தாவரம் இல்லை, இது வந்து தென் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு தாவரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் ஃபார் மெஷரிங் ஓசோன் திக்னஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஜூல், கிலோஸ், டாப்சன், வாட். ஓசோனின் தடிமனை அளவிடும் அலகு ஜூல், கிலோ, டாப்சன், வாட். The thickness of the ozone column of air from the ground to the top of the atmosphere is measured in terms of Dobson unit. புவி பரப்பிலிருந்து வளிமண்டலத்தின் வெளிப்பகுதி வரை காற்றில் கலந்துள்ள ஓசோன் படலத்தின் தடிமன் டாப்சன் அலகுகளால் அளவிடப்படுகின்றன. ஸோ ஆன்சர் வந்து டாப்சன், ஆப்ஷன் சி டாப்சன். விடை வந்து இ டாப்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் environment in Sirsi of Karnataka is. Options are Chipko movement, Amrita Devi Bishwas movement, Apico movement, none of the above. கர்நாடகாவில் சிர்சி என்னும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் யாது? சிப்கோ இயக்கம், அமிர்தா தேவி பிஸ்வாஸ் இயக்கம், அப்பிகோ இயக்கம், மேற்கண்ட எதுவும் இல்லை. எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். Apico movement started in Gubbigedda, a small village near Sirsi in Karnataka by Panduranga Hegde. This movement started to protest against felling of trees, monoculture, forest policy and deforestation. Apico இயக்கம் கர்நாடகாவில் சிர்சிக்கு அருகில் உள்ள குப்பிகட்டா என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பாண்டுரங்க ஹெக்டேவினால் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் மரங்களை வெட்டுதல், ஒற்றை சிற்றின வளர்ப்பு, வனக்கொள்கை, காடு அழிப்பு ஆகியவற்றிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த தொடங்கியது. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்பிகோ மூமெண்ட். விடையானது இ அப்பிகோ இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிளான்ட்ஸ் விச் ஆர் growing in silvopasture system are. Options are
Sesbania and Acacia, Solanum and Crotalaria, Clitoria and Begonia, Teak and Sandal. மரத்தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரங்கள் எவை? செஸ்பேனியா மற்றும் அகேஷியா, சொலானா மற்றும் குரோட்டலேரியா, கிளைட்டோரியா மற்றும் பிகோனியா, தேக்கு மற்றும் சந்தனம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செஸ்பேனியா அண்டு அகேஷியா. ஸோ சொலானம், குரோட்டலேரியா, கிளைட்டோரியா அண்ட் பெகோனியா ஆல் ஆர் ஹெர்ப்ஸ். இதுக்கான விட வந்து செஸ்பேனியா மற்றும் அகேஷியா, சொலானம், குரோட்டலேரியா, கிளைட்டோரியா மற்றும் பெகோனியாவில் காணப்படும் பெரும்பாலான தாவரங்கள் வந்து சிறிய செடிகளாக உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 greenhouse gas contributes 14% of total global warming and another contributes 6%. These are respectively. Options are N2O and CO2, CFCs and N2O, CH4 and CO2, CH4 and CFCs. பசுமையில்ல வாயுக்களில் ஒன்று 14% மற்றொன்று 6% புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக உள்ளது. அவை முறையே N2O மற்றும் CO2, CFCs மற்றும் N2O, CH4 மற்றும் CO2, CH4 மற்றும் CFCs. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். பசுமையில்ல வாயுக்களின் சார்பு பங்களிப்பினை பார்க்கும்போது CO2 கார்பன் டை ஆக்சைடு, CH4 மீத்தேன், N2O நைட்ரஸ் ஆக்சைடு, CFC குளோரோஃப்ளோரோ கார்பன். அதில் பர்சன்டேஜ் பாருங்கள். CO2 60%, CH4 மீத்தேன் 20%, CFC chlorofluorocarbon 40%, other gases like N2O nitrous oxide 6%. So answer is B, option B, CFCs and N2O. விடை வந்து A, CFC மற்றும் N2O. அடுத்தது 2 mark questions, 2 மதிப்பெண் வினாக்கள். First question, what is ozone hole? The decline in the thickness of the ozone layer over restricted area is called ozone hole. The ozone shield is being damaged by chemicals released on the earth surface. ஓசோன் துளை என்றால் என்ன? ஓசோன் அடுக்கின் அடர்வு வெகுவாக குறைந்து காணப்படும் அபாயகரமான பகுதி ஓசோன் துளை எனப்படும். சில வகையான வேதிப்பொருட்கள் வளிமண்டலத்தில் வெளியிடப்படும் போது ஓசோன் படலம் தொடர்ந்து பாதிப்புள்ளாகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிவ் 4 எக்ஸாம்பிள் ஆஃப் plants cultivated in commercial agroforestry. Some of the major species cultivated in commercial agroforestry include casuarina, eucalyptus, மலைவேம்பு, டீக் அண்ட் கடம்பு. ஸோ வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவர எடுத்துக்காட்டுகளை தருக. வணிக ரீதியாக வளர்க்கப்படும் வேளாண் காடுகளில் சில முக்கிய தாவர சின்னங்களான casuarina, யூக்கலிப்டஸ், மலைவேம்பு, தேக்கு, கடம்பு ஆகியவை அடங்கும். ஸோ 2 mark கொஸ்டின்றதுனால ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு பிளான்ட் நேமுக்கும் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. ஸோ 4 பிளான்ட் பேர்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா, நேம் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆஃபாக வந்து 2 marks கிடைக்கும். டிஃபைன் ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிடெக்டிங் அண்ட் மானிட்டரிங் த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an area by measuring its reflected and emitted radiation at a distance from the targeted area. வரையறு தொலை உணரி. தொலை உணரி என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் இயற்பிய பண்புகளை கண்டுபிடிக்கவும் மற்றும் கண்காணிக்கவும் உதவும் ஒரு செயல்முறையாகும். இது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் பிரதிபலிக்கப்பட்ட மற்றும் உமிழப்பட்ட கதிர்வீச்சினை தொலைவிலிருந்து அளவிடுவதன் மூலம் செயல்படுகிறது. ரிமோட் சென்சிங் தொலை உணரி சொல்லும்போது இது சேட்டலைட்டை யூஸ் பண்ணி நம்ம எர்த்தை அப்சர்வ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். Next question, write any 4 benefits of EIA. Benefits of environmental impact assessment. First, a healthier environment, maintenance of biodiversity, decreased resource usage, reduction in gas emission and environment damage. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் 4 எழுதுக. ஸோ 2 mark கொஸ்டின் சொல்கிறதுனால அகெயின் ஒவ்வொரு நன்மைக்கும் ஒரு ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 4 எழுதுனா நமக்கு 2 marks கிடைக்கும். ஓர் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், உயிர் பன்ம தொகுப்பினை பராமரித்தல், குறைந்த வளங்கள் பயன்பாடு, குறைந்த அளவு வாயு வெளியேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சேதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்.
ஸோ 2 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு ஒன்றுத்துக்கு 1 மார்க்னா ரெண்டுத்துக்கு வந்து 2 மார்க் கொடுப்பாங்க, 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் டு ப்ரிவெண்ட் டேஞ்சரஸ் கிளைமேட் சேஞ்ச், டு ரெடியூஸ் greenhouse கேஸ் எமிஷன். தூய்மை மேம்பாடு செயல் திட்டத்தின் CDM குறிக்கோள்கள் யாவை? தூய்மை மேம்பாடு செயல் திட்டத்தின் குறிக்கோள்கள் வானிலை மாற்றத்தின் விளைவால் ஏற்படும் அபாயத்திலிருந்து பாதுகாப்பது, பசுமையில்லை வாயுக்களின் வளிமண்டலத்தில் வெளியிடப்படுவதை குறைப்பது. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மதிப்பெண் வினாக்கள். First question, write the specific uses of remote sensing helps predicting favorable climate for the study of spreading of disease and controlling it, mapping of forest fire and species distribution, tracking the patterns of urban area development and the changes in farmland or forest over several years, mapping ocean bottom and its resources. ஸோ 3 மார்க் கொஸ்டின் இருந்தனால நம்ம 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். தொலை உணரியின் சிறப்பு பயன்களை எழுதுக, விரும்பத்தக்க சூழலை நிர்ணயிக்கவும், நோய் பரவுதல் மற்றும் கட்டுப்படுத்துதலை அறிய உதவுகிறது, வனத்தீ மற்றும் சிற்றின பரவலை வரைபடமாக்க பயன்படுகிறது, நகரப்பகுதி வளர்ச்சி மற்றும் வேளாண் நிலம் அல்லது காடுகளில் பல வருடங்களில் நிகழும் மாறுபாடுகளையும் கண்காணிக்க உதவுகிறது, கடலடி மட்டம் மற்றும் அவற்றின் வளங்களையும் படமிட பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் greenhouse effect? Draw the relative contribution of greenhouse gases. Greenhouse effect is a process by which radiant heat from the sun is captured by gases in the atmosphere that increase the atmosphere of the earth. Ultimately, the relative contribution of greenhouse gases: CO2 60%, CH4 20%, CFC 40%, other gases like N2O nitrous oxide 6%. பசுமையில்ல விளைவு என்றால் என்ன? பசுமையில்ல வாயுக்களின் சார்பு பங்களிப்பினை படம் வரைக. சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்பக்கதிர்கள் வளிமண்டல வாயுக்களால் கவரப்பட்டு வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் நிகழ்வை பசுமையில்ல விளைவு என அழைக்கிறோம். பசுமையில்ல வாயுக்களின் சார்பு பங்களிப்பில் கார்பன் டை ஆக்சைடு 60%, CH4 மீத்தேன் 20%, CFC குளோரோஃப்ளோரோ கார்பன் 14%, மற்ற வாயுக்கள் 6%, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற மற்ற வாயுக்கள் 6%. நெக்ஸ்ட் கொஸ்டின், what is plant indicators? Give one example. The presence or absence of certain plants indicate the state of environment by their response. It is called biological indicators or phytoindicators or plant indicators. So question வந்து ஒரு சேம் தான். biological indicator, plant indicator or phytoindicator எப்படி வேணா கேட்கலாம். ஸோ 3 கொஸ்டின்ஸும் சேம் கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க்ஸு, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்னா நமக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எதனா ஒன்று எழுதினா போதும். ரைட் எனி ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதாவது ஒன்று எழுதினா போதும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் லைக்கன், ஃபைக்கஸ், பைனஸ் அண்ட் ரோஸ், ஏதாவது ஒரு பிளான்டோட நேம் எழுதினா போதும். ஸோ இண்டிகேட்டர் ஆஃப் SO2 பொல்யூஷன், பெட்டூனியா ஆர் கிரைசாந்திமம் இண்டிகேட்டர் ஆஃப் நைட்ரேட், கிளாடியோலஸ் indicator of fluoride pollution, Robinia pseudo acacia indicator of heavy metal contamination. தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன? ஓர் எடுத்துக்காட்டு தருக. சில தாவரங்களின் இருப்பு அல்லது இல்லாமை அங்கு நிலவும் சூழலை சுட்டிக்காட்டும் விதத்தில் காணப்படும். அவை உயிரி சுட்டிக்காட்டிகள் அல்லது தாவர சுட்டிக்காட்டிகள் எனப்படும். ஸோ உயிரி சுட்டிக்காட்டிகளாலும் இல்லை தாவர சுட்டிக்காட்டிகளாலும் ரெண்டும் ஒரே கேள்விதான். எடுத்துக்காட்டுகள், ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு எழுதினா போதும். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க்கும் எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க்கும் கொடுப்பாங்க. லைக்கன்கள் வரையறைக்கு 2 மார்க்கும் எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க்கும் கொடுப்பாங்க. லைக்கன்கள் ஃபைக்கஸ், பைனஸ், ரோஜா. ஸோ இதில் எதனால் ஒன்று எழுதினா போதும். சல்ஃபர் டை ஆக்சைடு சுட்டிக்காட்டிகள், பெட்டூனியா அல்லது கிரேசாந்திமம். நைட்ரேட் சுட்டிக்காட்டிகள், கிளாடியோலஸ்,
ஃப்ளூரைட் மாசுபாடு சுட்டிக்காட்டி. ரெவினியா சூடோ அகேஷியா கன உலோக தூய்மைக்கேடு சுட்டிக்காட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சிப்கோ மூமெண்ட்ஸ். மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சிப்கோ மூமெண்ட்ஸ். திஸ் மூமெண்ட் ரிமைண்ட் நான் பொலிட்டிக்கல். ஸோ 3 மார்க் கொஸ்டின்றதுனால நம்ம 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். இட் வாஸ் எ வாலண்டரி மூமெண்ட் based on Gandhian thought. It was concerned with the ecological balance of nature. Main aim of Chipko movements was to give a slogan of 5 F's: food, fodder, fuel, fiber and fertilizer. So question கேட்கலாம், what are the 5 S's of Chipko movement? இது மட்டும் தனியாக 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ 5 S's போட்டு ஃபுட்டு, ஃபூடர், ஃபியூல், ஃபைபர் அண்டு ஃபெர்டிலைசர் எழுதலாம். ஸோ டு மேக் த கம்யூனிட்டிஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆல் தேர் பேசிக் நீட்ஸ். சிப்கோ இயக்கத்தின் முக்கிய அம்சங்கள் யாவை? ஸோ 3 மதிப்பெண் வினான்றதுனால ஏதாவது 3 வாக்கியங்கள் எழுதினா போதும். சிப்கோ இயக்கத்தின் முக்கிய அம்சங்கள். இந்த இயக்கம் அரசியல் சார்பற்றது. இது காந்திய சிந்தனைகள் அடிப்படையிலான தன்னார்வ இயக்கமாகும். இது இயற்கையின் சூழல் சமநிலையுடன் தொடர்புடையது. சிப்கோ இயக்கத்தின் பிரதான நோக்கங்களான உணவு, தீவனம், எரிபொருள், நார் மற்றும் உரம் ஆகிய 5 முழக்கங்கள். ஸோ 2 மதிப்பெண் வினாக்கள் எப்படி கேட்கலாம்? சிப்கோ இயக்கத்தினுடைய 5 முழக்கங்கள் யாவை அப்படி கேட்கலாம். அப்போ நம்ம அந்த 5 முழக்கங்கள் மட்டும் எழுதணும். உணவு, தீவனம், எரிபொருள், நார் மற்றும் உரம். ஸோ மூலம் சமுதாயத்தின் அடிப்படை தேவைகளுக்கான தன்னிறைவை ஏற்படுத்துவதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி 3 strategies டு ரெடியூஸ் குளோபல் வார்மிங். ஸோ இதுவும் 3 மார்க் கொஸ்டின்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுறோம், 3 பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். இன்க்ரீஸிங் த வெஜிடேஷன் கவர், க்ரோ மோர் ட்ரீஸ், ரெடியூசிங் த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்ட் greenhouse gases, டெவலப்பிங் alternate renewable sources of energy, minimizing uses of nitrogenous fertilizers and aerosols. புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள் ஏதேனும் 3 எழுதுக. ஸோ 3 மதிப்பெண் வினானால ஏதாவது 3 வாக்கியங்கள் எழுதினா போதும். புவி பரப்பின் மீது தாவர போர்வையை அதிகரித்தல், அதிக மரங்களை வளர்த்தல், தொல்லுயிர் படிம எரிபொருட்கள், பசுமையில்ல வாயுக்கள் பயன்பாட்டை குறைத்தல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வள ஆதாரங்களை பெருக்குதல், நைட்ரஜன் உரங்கள் மற்றும் ஏரோசால் குறைந்த அளவு பயன்படுத்துதல். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மதிப்பு வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ என்வாரன்மெண்டல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ஸ் ஆர் ப்ரமோட்ஸ் அடிக்வசி ஆஃப் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ இது 5 மார்க் கொஸ்டின்றதுனால நம்ம 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். mitigates the effect of drought, reduce soil erosion as surface runoff is reduced, reduce flood hazards, improves groundwater quality and water table, decreases salinity, avoid land wastage for storage purpose and no population displacement is involved, stores water underground as an eco-friendly measure and as a part of sustainable water storage strategy for local communities. மழைநீர் சேகரிப்பின் பயன்கள் யாவை? மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள். தேவையான அளவு நிலத்தடி நீர் தேவை மற்றும் நீர் பாதுகாப்பிற்கு ஊக்குவிக்கின்றது. வறட்சியின் கடுமையை மட்டுப்படுத்துகிறது. பரப்பில் வழிந்தோடுவதை தடுப்பதால் மண் அரிப்பு குறைக்கப்படுகிறது. வெள்ள அபாயத்தை குறைக்கிறது. நிலத்தடி நீர் தரம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் மேம்படுத்தப்படுகிறது. உவர்த்தன்மையை குறைக்கின்றது. நீர் சேமிப்பின் போது நிலப்பரப்பு வீணாவதில்லை மற்றும் மக்கள் இடப்பெயர்வும் தவிர்க்கப்படுகிறது. நிலத்தடி நீர் சேமிப்பு ஒரு சிறப்பான சுற்றுச்சூழல் முறையாகும் மற்றும் உள்ளூர் சமூகத்திற்கு உகந்த நிலையான
நீர் சேமிப்பு யுக்தியின் ஒரு பகுதியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் ஆன் பிளான்ட்ஸ் ஆர், ஸோ இதுவும் 5 மார்க் கொஸ்டின்றதுனால நம்ம 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், low agricultural productivity in tropics, frequent heat waves. So frequent heat waves, increasing weeds, pests and fungi need warmer temperature, increase of vectors and epidemics, strong storms and intense flood damage. So epidemics அப்படினு சொல்லும்போது rapidly spreading disease like COVID-19. So COVID-19 is epidemic disease. Water crisis and decreased irrigation, change in flowering season and pollinators, change in species distributional ranges, species extinction. புவி வெப்பமாதலால் தாவரங்களில் ஏற்படும் விளைவுகள். ஸோ இது 5 மதிப்பெண் வினானால 5 வாக்கியங்கள் நம்ம எழுதணும். வெப்பமண்டல பிரதேசங்களில் உணவு உற்பத்தி குறைதல், வளிமண்டலத்தில் அதிக அளவு வெப்ப கதிர்கள் வீசுதல். ஸோ அதிக அளவு வெப்ப கதிர்கள் வீசுவதால் களைகள், பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு அதிக வெப்பம் தேவைப்படுகிறது. இதனால் அவற்றின் எண்ணிக்கை பெருகுகிறது. நோய் கடத்திகள் மற்றும் தொற்று நோய்கள் அதிகம் பரவுதல். சொன்னோம், COVID-19 போன்ற நோய்கள் கொரோனா போன்ற வைரஸ் மூலமாக பரவுதலையே அதிகமாக, அதான் சொன்னோம் தொற்று நோய்கள், எபிடெமிக் டிசீஸ். பலத்த சூறாவளி காற்றும் கடுமையான வெள்ளப்பெருக்கும் ஏற்படுதல், தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் நீர்ப்பாசன குறைபாடு, பூக்கள் தோன்றும் காலங்கள் மற்றும் மகரந்த சேர்ப்பிகளில் மாற்றங்கள் நிகழ்தல், தாவர பரவல் பிரதேசங்களின் சிற்றினங்களில் மாற்றங்கள் காணப்படுதல், தாவரங்கள் அழிந்து வருதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் deforestation. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் deforestation, burning of forest wood release stored carbon, a negative impact just opposite of carbon sequestration. ஸோ கார்பன் sequestration பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம், நெக்ஸ்ட் பற்றி செஷனில் பார்க்கலாம். Trees and plants bind the soil particles. The removal of forest cover increases soil erosion and decreases soil fertility. Deforestation in dry areas leads to the formation of desert. The amount of runoff water increases soil erosion and also creates flash flooding, thus reducing moisture and humidity. The alteration of local precipitation patterns leading to drought conditions in many regions. It triggers adverse climatic conditions and alters water cycle in ecosystem. It decreases the biodiversity significantly as their habitats are disturbed and disruption of natural cycles. Loss of livelihood, forest dwellers and rural people, increased global warming and account for 1/3 of total CO2 emission. Loss of life support resources, fuel, medicinal herbs and wild edible fruits. ஸோ 5 மார்க் கொஸ்டின்றதுனால நம்ம 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். காடழிப்பினால் ஏற்படும் விளைவுகளை எழுதுக. காடழிப்பினால் ஏற்படும் விளைவுகள், காட்டு மரக்கட்டைகளை எரிப்பதால் சேகரிக்கப்பட்ட கார்பன் வெளியிடுவதோடு இது கார்பன் சேகரிப்புக்கு எதிர்விளைவை தருகிறது. மரங்களும் தாவரங்களும் மண் துகள்களை பிணைக்க உதவுகின்றன. காடுகளை அகற்றுவது மண் அரிப்பினை அதிகரிப்பதோடு மண் வளத்தையும் குறைக்கிறது. காடழிப்பு வறண்ட பகுதிகளில் பாலைவனங்களை உருவாக்க வழிவகுக்கின்றன. ஸோ நீரின் ஓட்டம் மண் அரிப்பை அதிகரிப்பதோடு திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறது. இவை ஈரப்பதம் மற்றும் ஈரத்தன்மையை குறைக்கிறது. உள்ளூர் மழையளவு மாற்றத்தின் காரணமாக பல பகுதிகளில் வறண்ட நிலைக்கு வழிவகுக்கிறது. இது எதிர்கால காலநிலையை தூண்டுவதோடு சூழல் மண்டலத்தின் நீர் சுழற்சியையும் மாற்றி அமைக்கிறது. உயிரினங்களின் வாழிடம் பாதிக்கப்படுவதாலும் ஊட்ட சுழற்சி தகர்வு ஏற்படுவதாலும்
குறிப்பிடத்தக்க அளவில் உயிர் பன்மம் குறைகிறது. ஸோ கிராமப்புற மற்றும் காடுகளில் வாழ்பவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. 1/3 கார்பன் வெளியிடப்படுவதால் உலக வெப்பமயமாதல் அதிகரிக்கின்றன. வாழ்வாதார மூலங்களான எரிபொருள், மருத்துவ மூலிகைகள் மற்றும் இயல் சூழலில் காணப்படும் உண்ணத்தக்க கனிகள் ஆகியன இழக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அக்ரோஃபாரஸ்ட்ரி? Write the benefits of its. Agroforestry is an integration of trees, crops and livestock on the same plot of land. நம்ம எல்லா பிளான்ட்டையும் ட்ரீஸ், கிராப்ஸ் அண்டு லைவ்ஸ்டாக்ஸை சேம் பிளாட்டில் நம்ம அலோவ் பண்ணுறோம், க்ரோ பண்ண அலோவ் பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்கிறோம், அக்ரோஃபாரஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரோஃபாரஸ்ட்ரிஸ், இட் இஸ் an answer to the problem of soil and water conservation and also to stabilize the soil, reduce landslides and water runoff problems. Nutrient cycling between species improves and organic matter is maintained. Trees provide microclimate for crops and maintain O2, CO2, oxygen and carbon dioxide balanced, atmospheric temperature and relative humidity, suitable for dry land where rainfall is minimum, and hence it is a good system for alternate land use pattern. Multi-purpose tree varieties like acacia are used for wood pulp, tanning, paper and firewood industries. It can be used as farm forestry for the extension of forest, mixed forest, shelters, belts and linear tree plantation. வேளாண் காடுகள் என்றால் என்ன, அதன் நன்மைகளை எழுதுக. வேளாண் காடுகள் என்பது ஒரு நிலப்பகுதியில் காணப்படும் மரங்கள், பயிர்கள் மற்றும் கால்நடைகளின் ஒருங்கிணைப்பாகும். வேளாண் காடுகளின் நன்மைகள், இது மண் பிரச்சனையை தீர்ப்பதோடு நீர் சேகரிப்பு மற்றும் மண்ணின் நிலைப்புத்தன்மையை நிலைநிறுத்தவும், நிலச்சரிவு மற்றும் நீரின் ஓட்டத்தையும் குறைக்கின்றன. உயிரினங்களுக்கு இடையேயான ஊட்ட சுழற்சியை மேம்படுத்துவதோடு கரிமப் பொருட்களையும் பராமரிக்க உதவுகின்றன. மரங்கள் பயிர்களுக்கு நுண் காலநிலையை கொடுப்பதோடு ஒரே சீரான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு சமநிலை, வளிமண்டல வெப்பநிலை மற்றும் ஒப்பு ஈரப்பதத்தையும் பராமரிக்கின்றன. குறைந்தபட்ச மழையளவு காணப்படும் வறண்ட நிலங்களுக்கு பொருத்தமானது. ஆகையால் இம்முறை ஒரு சிறந்த மாற்று நில பயன்பாட்டு முறையாகும். பல நோக்கு பயனுடைய அகேஷியா போன்ற மர வகைகள் மரக்கூழ், தோல் பதனிடம் தொழிற்சாலைகள், காகிதம் மற்றும் விறகாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. வனங்கள் விரிவாக்கம் செய்வதற்காக பண்ணை காடுகளாகவும், கலப்பு காடுகளாகவும், காட்டு விசை தடுப்பரன்களாகவும், நெடுக்குத்துண்டு நிலங்களில் தோட்டத்தாவர வளர்ப்பு போன்றவற்றிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. மாணவர்களே, இந்த பகுதியில் பார்த்த 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை நன்கு கற்றறிந்து தேர்விலே அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.